நினைத்தேன் வந்த சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மானம் என்னது சுடர் பாட்டி வீட்டுல இருந்து அஞ்சலியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்க அஞ்சலி சத்தம் போட்டதும் அஞ்சலியும் ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்க்கறா. அஞ்சலி பாப்பாவை எழில் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. வேலை தேடிக்கிட்டே இருந்தவர் தமிழ் இங்கதான் நிக்கிறியா அப்படின்னு சொல்லி போனதும் ஓங்கி ஒரு அறை விட்டு மயங்கிடுறாங்க தமிழ். அப்பவே தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. தமிழுக்கு மயக்கம் தந்துருது. இனிமேலும் நான் ஏமாற மாட்டேன். அப்பதான் நான் ஏமாந்துட்டேன். காலையில விடிஞ்சதும் நம்மளுக்கு கல்யாணங்கிறாங்க. உடனே ஒரு சாப்பிட்டு மாதிரி ஒன்று இருக்கு. தமிழ் அதை எடுத்து அப்படியே ஓங்கி வர அடி வைக்கலான்னு பாக்குறாங்க. அப்பவும் உஷாராயிட்டாரு வேலு. வாயில சொன்னா நீ கேட்க மாட்டே அப்படின்னு மறுபடியும் ஓங்கி வர அற வச்சிடுறாங்க. அப்படியே சுடர் மயங்கி போயிடுறாங்க. விடிஞ்சதுமே எழில் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டே இருக்காங்க. அஞ்சலி சொன்னதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அப்பா நீங்க தானே தமிழை வெளியில போக சொன்னீங்க, நீங்களே போய் கூட்டிட்டு வாங்கப்பா, எனக்கு தமிழ் வேணுப்பா அப்படின்னு சொன்னதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்க பாட்டி காப்பி எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன எழில் நைட்டு தூங்கவே இல்லையான்னு கேக்குறாங்க. நைட்டெல்லாம் அஞ்சலி தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்மா அப்படிங்கிறாங்க. எப்பா நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுதுப்பான்னு பாட்டி சொல்றாங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, பழசை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்க எழில். சரிப்பா உனக்கு எது சரின்னு படுதோ அதையவே பண்ணுன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து போறாங்க. அபி காவியா கவின் 3 பேர் ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அஞ்சலி நீ எழுந்திரி இந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு மாத்தி மாத்தி எழுப்புறாங்க. அஞ்சலி தூங்கினபடி அப்படியே படுத்தே என்னாச்சு, ஏன் அஞ்சலி எழுந்திருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கவின் ஓடி வந்து பாக்குறான். எந்திரிக்க மாட்டேங்கிறாளே என்னன்னு தெரியல, ஸ்கூலுக்கு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு எழுப்பி பாக்குறாங்க. டேய் கவின் எனக்கு பயமா இருக்கு, நான் போய் பாட்டி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தேடிக்கிட்டு ஓடி வரா. அபி பாட்டி சீக்கிரம் வாங்க, அஞ்சலி கண்முழிக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சுன்னு பாட்டி ஓடி வராங்க. பதறி போய் ஓடி வந்து பாக்கல அஞ்சலி அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்கா. கண்ணு விளையாடாத கண்ணு எழுந்திரிக்கன்னு ஆள் மாட்டி ஆள் எழுப்பி பாக்குறாங்க. எழுந்திரிக்கவே இல்லை அஞ்சலி, அப்படியே படுத்தபடி இருக்கா. எழில் கொஞ்சம் சீக்கிரமா, அஞ்சலி எழுந்திரிக்க மாட்டேங்கிறா, சீக்கிரவான்னு பாட்டி கத்துறாங்க. எழில் காதுல விழுந்துருது. அம்மா என்னாச்சு அப்படின்னு ஓடி வராங்க. அப்பவே மனோகரியும் வந்துடுறாங்க. அஞ்சலி கண் முழிச்சு பாரு, அப்பா வந்திருக்கேன், கண் முழிச்சு பாருங்கிறாங்க. அவன் நேற்று நைட்டு சாப்பிட்டாலான்னு மனோகரி கேட்குறாங்க. இல்லம்மா அவ சாப்பிட மாட்டேன்னு கோவமா இருந்தாலா, எழிலும் கோவப்பட்டானா, சரி அப்புறமா சமாதானம் பண்ணி சாப்பிட வைக்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன், ஆனா நேற்று காலையில சாப்பிட்டதுங்கிறாங்க. பாப்பா நல்லா செக் பண்ணி பாரு, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அவங்க கை வச்சு பார்க்குறாங்க. பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம கூடி சீக்கிரமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவளை அட்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு எழில் தூக்கிட்டு ஓடுறாரு. காவியா தான் எதையும் பார்த்ததும் பயப்படுவான்னு, காவியா நீ உள்ள போ, தங்கச்சிக்கு எதுவாகாம நாங்க பார்த்து கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பாட்டி காவியா உள்ள அனுப்பிச்சிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. தமிழ் அடப்பட்டு கிடக்குறாங்க. கண் முழிச்சு பார்க்குறாங்க. மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் சாத்தி இருக்கு. எந்த பக்கம் நீக்கிட்டு போறது ஒண்ணுமே புரியல. போய் ஜன்னலை நீக்கி பார்க்குறாங்க, கதவை தட்டி பார்க்குறாங்க. யாருமே நீக்கிற மாதிரி தெரியல. அந்த பக்கமா ஒரு பைப் மாதிரி இருக்கு. அதை எடுத்து கதவை தப்புன்னு தட்டி பார்க்குறாங்க. யாராவது இருந்தால் நீக்கி விடுறீங்களான்னு சத்தம் போடுறாங்க. நான் மாட்டிக்கிட்டேன், தயவுசெய்து நீக்கி விடுங்கன்னு சத்தம் போடுறாங்க. யாருமே அத்தியாவசரத்துக்கு வரல. தமிழ் ரூமுக்குள்ளேயே மறுபடியும் சரிஞ்சு உட்காந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அஞ்சலிக்கு ட்ரிப் போட்டிருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்டையும் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் இதில் இருக்காங்கிறாங்க. எல்லாம் இருக்குது, நீங்களே ஒரு செக் பண்ணி பாருங்கன்னு இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு, என்ன பிரச்சனை அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. சரி அடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் என்னோட டேபிள் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அஞ்சலி தமிழ்னு சத்தம் போடுறா. அதுக்கப்புறமா காது கொடுத்து கேட்குறாங்க. அஞ்சலி கண்ணை திறந்து பாரு, அப்பா எங்க இருக்க, அஞ்சலின்னு கூப்பிடுறாங்க. இந்த டாக்டர் சொல்றாங்க குழந்தைக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போதே எழில் புரிஞ்சுக்கிட்டு வெளியில வராங்க. ஏதாவது பிரச்சனை என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் வெளியில வராங்க. டாக்டர் பார்த்ததும் பாட்டி பதறாங்க. குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்னு கேட்குறாங்க. அவள் ரொம்ப நல்லா இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா, அவள் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கா. ஆமா தமிழுங்கிறது யாருன்னு கேட்குறாங்க. அது அஞ்சலியோட ஹேர் ட்ரிக்குங்கிறாங்க. அவங்க இப்போ எங்கேன்னு கேட்குறாங்க டாக்டர். அந்த பொண்ணு நேற்று தான் வேலையை விட்டு போனாங்கிறாங்க, இப்போ அதுதான் ப்ராப்ளங்கிறாங்க. ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்கன்னு பாட்டி கேட்குறாங்க. ஆமா தமிழ் மேல இந்த பொண்ணு ரொம்ப அட்ராக்டா இருக்கா. தமிழ் இல்லைங்கிறத அவன் மனசால ஏத்துக்க முடியல. அவன் மனசு தமிழுக்காக ஏங்குது, அதுதான் தமிழ்னு சொல்லிட்டே இருக்கா. ஹெல்த் ப்ராப்ளம்னா மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம், ஆனா மனசளவுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சரி பண்ணணும். தமிழ் வந்தானா தான் அஞ்சலி குணமாகுவா, இல்லைன்னா அஞ்சலியோட ஹெல்த் கண்டிஷன் இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடும். அந்த பொண்ணு சரியில்லைன்னு தான் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கோம். திரும்பவும் அவளை கூட்டிட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா எப்படின்னு கேட்குறாங்க மனோகரி. நம்ம ஹாஸ்பிட்டல் இல்லாத டாக்டர்ஸா இல்லை எழில்னால முடியாதா இந்த குழந்தைய சரி பண்ணுறதுக்கு? யாராவது ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து எப்படி சரி பண்ண முடியும்னு டிஸ்கஸ் பண்ணுங்கிறாங்க மனோகரி. வேற ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம்னா பேசி தீர்த்து ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம், ஆனால் இதுக்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் வர முடியாது, யார் வந்தாலும் சரி பண்ண முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம சரிப்படுத்தி ஆகணும். தமிழ் வந்தால் மட்டுமே அஞ்சலி கண்மொழிப்பா, இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது. டாக்டருக்கு சீரியஸ்னஸ் எதுங்கிறது தெரியும், இதெல்லாம் நான் சொல்லி எழில் சாருக்கு தெரிய வேண்டியதில்லை. எப்படி சரி பண்ணுறதுன்னு எழில் டாக்டருக்கு தெரியும், இதுக்கு மேலே நான் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிடுறாங்க. என்னப்பா எழில் டாக்டர் இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே, நம்ம பேசாமல் தமிழை கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லைம்மா வேண்டாம், வெயிட் பண்ணலாங்கிறாங்க எழில். அஞ்சலி சின்ன பொண்ணுப்பா, தமிழ் வந்தால் தான் சரியாகும்னு டாக்டரே சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா நீ பிடிவாதமாக இருந்தால் எப்படிப்பா சொல்லு. அஞ்சலி விஷயத்தில் உன் கோவத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் மனமருங்கி வாப்பா. மனோகரி சொல்கிறாங்க. ஆண்டி எழிலுக்கு அவள் துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா, மறுபடியும் போய் எழில் தமிழ்கிட்ட போய் நிக்கணுமா? எழில் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, அஞ்சலி சரியாயிடுவான்னு மனோகரி சொல்றாங்க.
பாட்டி இதுக்கு மேலேயும் பேசி பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அங்கிட்டு போயிடுறாங்க. மனோகரி மறுபடியும் எழில வந்து குழப்புறாங்க. இங்கே பாரு, டாக்டர் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்கன்னு நீ தமிழை கூட்டிகிட்டு வந்துடாத. அஞ்சலி இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு காரணமே அந்த தமிழ் தான் கேட்டால் அதே இதையும் சொல்லி எல்லாத்தோட மனசையும் மாற்றி வச்சிருக்கா. நம்ம வீட்டுக்கெல்லாம் எந்த நாளிலையுமே போலீஸ் எல்லாம் வந்ததில்லை. ஆனால் அவள் வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் மீடியான்னு அச்சச்சா எவ்வளோ பெரிய அவமானம். நம்ம வீட்டுக்கு அந்த தமிழ் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் பெஸ்ட் டாக்டர் நீ. அஞ்சலியை எப்படி குணப்படுத்துறதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? அஞ்சலி இன்னும் 2-3 நாளையில குணமாயிடுவா. உன்னை பார்த்தா உன்னை மறந்துடுவா. இதுக்காக நம்ம அஞ்சலியை எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் சரி பண்ணிடலாம். ஆனா திரும்பவும் அந்த தமிழை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடாத எழில். அபி ஓடி வந்து, அப்பா தமிழை கூட்டிட்டு வந்தா தான் அஞ்சலி சரியாகும்னு டாக்டர் சொல்றாங்களே, அது உண்மையானு வந்து கேட்குறான். சொல்லுங்க டாடி, தமிழ் வந்தா தான் அஞ்சலி குணமாகுவாளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான் கவின். மனோகரி கவின் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல அஞ்சலி எல்லாம் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்ப ஏன் டாக்டர் அப்படி சொல்றாங்கன்னு கேட்கறா. அஞ்சலி தமிழ் பேர் தான் சொல்லிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தமிழ் வரணுமா டாடி? தமிழ் மேல அஞ்சலி ரொம்ப பாசமா இருப்பா. தமிழ் இல்லாம அஞ்சலினால இருக்கவே முடியாதுன்னு அப்படின்னு சொல்றான். தமிழ் வரட்டும் டாடி, சரியானதுக்கு அப்புறமா வேணா மறுபடியும் தமிழ் அனுப்பி வச்சிடலாம் டாடி. டாடி தமிழை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க. எழிலுக்கு கோவம் வந்துடுது. இங்க பாரு, அஞ்சலி எப்படி சரிபடுறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அப்பா தமிழ் தான் எந்த தப்புமே பண்ணலேன்னு அபி எடுத்து சொல்கிறா. இங்கே பாரு, நான் உங்கள் 2 பேத்தையும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். அப்பா தமிழ் வந்தால் தான் அஞ்சலி சரியாகுவா. அஞ்சலி இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி வீட்டுக்கு போவோன்னு கேட்குறா. அப்பா நீங்கள் போய் தமிழை கூட்டிகிட்டு வாங்க, இல்லைன்னா நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம். எதுக்கு இப்படி அஞ்சலியை கஷ்டப்படுத்தணும்னு கேட்குறா. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதில் தலையிடக்கூடாது, பேசாமல் போங்க அப்படின்னு எழில் மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க. மனோகரி எழில்கிட்ட சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அஞ்சலியை, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க. அபி கவின் கிட்ட சொல்கிறேன், நம்ம 5 நிமிஷம் லேட்டாக சாப்பிட்டாலோ இல்லை சாப்பிடாம இருந்தாலோ எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. அப்பா அஞ்சலி மேலையெல்லாம் பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அஞ்சலிக்காக போய் தமிழ் எல்லாம் அவரை கூட்டிகிட்டு வர மாட்டாரு. அஞ்சலி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இவரை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? தமிழ் வரலைன்னா அஞ்சலியை காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு கேட்கறாங்க. டேய் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடா. அப்பா தான் அஞ்சலிக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாருங்கிறாங்க. அப்பாவெல்லாம் அஞ்சலிக்காக செய்ய மாட்டாரு, நாம தான் ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்றா. அபி நம்மளால என்ன செய்ய முடியும்னு கவின் கேட்கறான். அப்பாவை மீறி எதுவுமே பண்ண முடியாதே. அப்பா போய் தமிழ் கூட்டிட்டு வர மாட்டாருங்கிறாங்க. அப்பா கூட்டிட்டு வராட்டி பரவாயில்ல, நம்ம போய் கூட்டிட்டு வரலாங்கிறா. அபி டாக்டர் தான் தமிழ் வந்தா தான் சரியாகுவான்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால நம்ம போய் தமிழை கூட்டிட்டு வந்துடலாம்டா கவின்ங்கிறாங்க. அபி நல்லா யோசிச்சு பாரு, நம்ம போய் தமிழை கூட்டிட்டு வந்தா டாடி நம்மளை சும்மா விட்டுருவாரா? நம்மளுக்கு சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க கவின். நம்மளுக்கு அஞ்சலி தாண்டா முக்கியம். அப்ப என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, நம்ம போய் தமிழ் கூட்டிட்டு வந்துடலாங்கிறாங்க. சரி தமிழ் எங்க போய் தேடுறதுன்னு கேட்கறான் கவின். சரி நம்ம வீட்டுக்கு போய் தமிழ் இருந்த ரூமை செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலான்னு 2 பேரும் போய் பாட்டிக்கிட்ட சொல்றாங்க. ஓ வீட்டுக்கு போறீங்களா? பத்திரமா பார்த்து போங்க. டைனிங் டேபிள்ல சாப்பாடு வச்சிருக்கேன். இன்னும் வேற ஏதாவது வேணும்னா செல்விகிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் அஞ்சலியை பார்த்துக்கிறேன், அஞ்சலிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்புறாங்க. அபியும் கவினும் அவசரமா வீட்டுக்கு வந்ததும் தமிழோட ரூமை போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. டே ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்ச போது நம்ம தமிழை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாண்டாங்கிறாங்க. சரின்ட்டு ஆளுக்கு ஒரு மூளை தேடிட்டு இருக்காங்க. என்ன க்ளூ கிடைச்சிருக்கு, தமிழை எப்படி கூட்டிட்டு வந்து அஞ்சலியை காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.